டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் உலக கிரிக்கெட்லேயே தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்தவர் தான் விராட் கோலி. முதல்ல T20 ஃபார்மேட்லேருந்து அவர் ஓய்வு பெறாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானதுமே வந்துட்டு ரசிகர்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் அமைஞ்சிருந்தது. ஏன்னா இன்னும் சில ஆண்டுகள் வந்து T20யை விளையாடக்கூடிய கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருந்தது. ஏன்னா தொடர்ந்து அவர் ஐபிஎல்லையும் விளையாடிட்டு வராரு, நிறைய ரன்களையும் ஐபிஎல்ல குவிச்சிட்டு வராரு. அப்படிங்கும்போது ஏன் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல இருந்து மட்டும் T20ல ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்தும் விராட் கோலி தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காரு. விராட் கோலியால் மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிற நிறைய சாதனைகள் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. அப்படி விராட் கோலி படைத்த ஒரு டாப் 10 சாதனைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் ஒரு கேப்டனாக வந்து ஆகச்சிறந்த வீரராக இருந்தது விராட் கோலி தான். தோனி இருக்கலாம், அதற்கு முன்னாடி சௌரவ் கங்குலி இருந்திருக்கலாம், அதற்கும் முன்னாடி எவ்வளவோ வீரர்கள் இருந்தாலுமே இவர் படைத்த சாதனை அப்படிங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அளப்பரிய ஒன்றா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்திய மண்ணில் மட்டும்தான் இந்திய அணியினால் வந்து டெஸ்ட்டில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாற்றி எழுதுனது விராட் கோலி கேப்டனாக இருந்த சமயத்தில் தான். மொத்தம் 68 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்த இவர் 40 போட்டிகளில் இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்காரு. அதுவும் அந்நிய மண்ணில், குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா ஒரு டெஸ்ட் தொடர ஜெயிச்சது அப்படிங்கிறது விராட் கோலியோட கேப்டன்சியில் தான். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணியோட டெஸ்ட் கிரிக்கெட்டில் தவிர்க்க முடியாத கேப்டன் அப்படின்னா அது கண்டிப்பாக விராட் கோலி தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 7000 ரன்கள் அப்படிங்கிறத டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக எடுத்த இந்திய வீரர் பட்டியலில் இவர் தான் வந்து முதல் இடத்துல இருக்கார். இதற்காக இவர் எடுத்துக்கிட்ட போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 81 போட்டிகளில் இந்த இலக்கை அவர் எட்டி பிடிச்சிருந்தார். அதுக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அதிகமான இரட்டை சதங்கள் விளாசினது அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி தான். அதுவும் மொத்தம் 7 இரட்டை சதங்களை இவர் விளாசியிருக்காரு. இந்த 7 இரட்டை சதமே இவர் கேப்டனாக இருக்கும்போது விளாசினதான். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிரைன் லாராவோட ரெக்கார்டை கூட விராட் கோலி வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கேப்டனாகவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி 2 ரோலையுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் விராட் கோலி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற போட்டிகளில் ஒரே கேலண்டர் இயரில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் அப்படிங்கிற பட்டியலையும் விராட் கோலி தான் முதல் இடத்துல இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2016-17 வருஷம் அப்படிங்கிறது இவரோட கரியரில் ரொம்பவே முக்கியமான ஆண்டாக இருந்தது. அதில் இந்தியாவில் நடந்த போட்டியில் மட்டுமே இவர் வந்து 1000 ரன்களுக்கு மேலே எடுத்திருந்தார். இந்த இயர் மட்டும் இல்லாமல் 2017-18 அப்படிங்கிற வருஷம் எல்லாமே வந்து இவருக்கு வந்து இவரோட கரியரில் ஒரு மிக முக்கியமான ஆண்டுகளாக பார்க்கப்படுது. ஏன்னா இவர் இது மொத்தமாக எடுத்த ரன்களை விட இந்த கேலண்டர் இயர்களில் எடுத்த ரன்களோட எண்ணிக்கை தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்நிய மண்ணில் அதுவும் டெஸ்ட்ல தொடர்ச்சியாக 4 சதங்கள் விளாசின இந்திய வீரர்கள் பட்டியலையும் விராட் கோலி இடம் பிடிச்சிருக்காரு. இந்த கேலண்டர் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2014-15, அதாவது கேப்டன்சிக்கு முன் கேப்டன்சி அப்படிங்கிற காலகட்டமாக இதை பிரிச்சுக்கலாம். ஏன்னா 2014 இறுதியில் தான் அவருக்கு வந்து கேப்டன்சி கிடைக்குது. ஸோ அதற்கு முன்னாடியும் சரி கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா பேக் டு பேக் 4 சதங்களை வந்து அதுவும் வெளிநாட்டு மண்ணில் விராட் கோலி பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் கேப்டனாக அதிவேக சதம் விளாசின வீரர் அப்படிங்கிற பெருமையும் விராட் கோலி கிட்ட இருக்குது. அதாவது இவர் ஒரு குறிப்பிட்ட போட்டியில், அதாவது 2017 ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போட்டியில் இவர் வெறும் 93 பந்துகளில் வந்து சதம் விளாசி இருந்தார். ஸோ இன்னைக்கு வரைக்கும் கேப்டனா இந்திய கிரிக்கெட் அணியில் அதிவேக சதம் விளாசின வீரராக விராட் கோலி தான் இருக்காரு. இதற்கு அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக அதிக சதங்கள் ஒரு கேப்டனாகவும் சரி இந்திய வீரராகவும் சரி இவர் தான் இருக்காரு. மொத்தமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து 8 சதங்களை விளாசியிருக்காரு. இந்த பட்டியலில் சச்சின் டெண்டுல்கரும் இருக்காரு. ஆனால் அவர் வந்து கேப்டன்சியில் விளாசின சதங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. விராட் கோலி வந்து அந்த கவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் போட்டியை ஜெயிச்ச முதல் இந்திய கேப்டன் அப்படிங்கிற பெருமை இவர்கிட்ட தான் இருக்குது. அதுவும் ஒரு தடவை இல்லை 2 தடவை இந்த சாதனையை விராட் கோலி படைச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது வந்து விராட் கோலியில் பிரிக்க முடியாத ஒன்றா தான் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு டெஸ்ட் கேப்டன்சி அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா தொடரில் தான் கிடைச்சது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் அந்நிய மண்ணில் வெற்றி அப்படிங்கிறதும் ஆஸ்திரேலியா தொடரில் தான் இவரோட வசமாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் விளையாடக்கூடிய சர்வதேச நாடுகள் வந்து 11 இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட்டில். இந்த 11 நாடுகளுக்கு எதிராகவுமே
சதமடித்த வீரர் அப்படிங்கிற பெருமையும் விராட் கோலி வசம் தான் இருக்கு. இந்த சாதனை இந்திய கிரிக்கெட் மட்டும் இல்லை, உலக கிரிக்கெட்ல எந்த வீரர்கள் கிட்டேயுமே கிடையாது. கடைசியா இவர் எடுத்த முக்கியமான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டனாக இருந்த காலகட்டத்தில் அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் இவர் தான் முதல் இடத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட 5000 ரன்களை இவர் வந்து கேப்டனாக இருந்த சமயத்தில் மட்டும் எடுத்திருக்காரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒட்டுமொத்த டெஸ்ட்டில் எடுத்த ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9230. இதில் 5000க்கும் மேற்பட்ட ரன்கள் இவர் கேப்டனாக இருக்கும்போது எடுத்தது. ஸோ இந்த சாதனைகள் எல்லாத்தையும் சமன் செய்யவோ இல்லை இதை கிராஸ் பண்ணி போகவோ கண்டிப்பாக இன்னும் ஒருத்தர் பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாக விராட் கோலி தான் இருப்பார். ஏன்னா இப்போ இருக்கிற இந்தியன் டீம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக சீனியர் பிளேயர்ஸ் இதுக்கப்புறம் யாருமே இல்லை. ஜடேஜா மட்டும்தான் வந்துட்டு ஒரு பெரிய சீனியர் பிளேயராக இருக்கார். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த சாதனையை வந்து பீட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு 10லிருந்து 15 ஆண்டுகள் அப்படிங்கிறது தேவைப்படும். அத்தனை ஆண்டுகள் ஒரு வீரர் இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லாம் விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாதனைகள் விராட் கோலியால் மட்டுமே சாத்தியமான ஒன்றா பார்க்கப்படுது.